நீங்க போய் அரசு அதிகாரி தேடி போவீங்க, இது போகணும் அது போகணும் பட்டா போகணும் இது போகணும். இப்போ அதில் ரிவர்ஸ். இப்போ என்னாச்சு, உங்களை தேடி அதிகாரிகள். இந்த முகாம்கள் இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு மட்டும் மக்களோட முதல்வரின் முகாம்கள் நிறைய நடத்து. அங்க ஒரு 17 துறைகள், இங்க 15 துறைகள் இருக்கு, 17 துறைகள். நீங்க அப்ளிகேஷன் கொடுத்த உடனே அன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அதை சாயந்தரத்துக்குள்ளவே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மாசத்துக்குள்ள எது கொடுத்துட்டு எதெல்லாம் நெகட்டிவ் கொடுக்க முடியாததுக்கு அப்படியே விட்டுட மாட்டோம். உங்களுக்கு காரணம் சொல்லுவாங்க, இது இல்லை, இந்த சர்டிபிகேட் இல்லை, அந்த சர்டிபிகேட் இல்லை, அதை எடுத்தாந்தீங்கன்னா பண்ணுவோம். இந்த மாதிரி பொதுவான நண்பன் இது உங்களுக்கு தெரியும், மகளிருக்காக எவ்வளவு இது பாருங்க. அதே மாதிரி இப்போ உங்களுடைய ஸ்டாலின் 10,000 முகாம்கள் தமிழ்நாட்டில், 1 2 இல்ல 10,000 முகாம்கள். இங்க பாருங்க, நம்ம மாவட்டத்தில் 236. அந்த 236 பாருங்க, இங்கே வச்ச முகாம் 236ல இங்க முதல் முகாம் எதுனா வேப்பூர் பஞ்சாயத்து. அவங்க சொன்னாங்க ஒரு 10,000 ஓட் இருந்தா ஒரு முகாம். இன்னைக்கு இந்த 10,000 ஓட் எது, வேப்பூர் ராஜாத்திபுரம், இந்த 2 சேர்ந்து இந்த 10,000 ஓட்டு இருக்கிறதுக்கு இங்க ஒரு முகாம். இந்த முகாம் வரத்துக்கு முன்னாகவே ஒரு நாளைக்கு வீடா இது வரைக்கும் எங்க இந்தியாவில எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி கிடையாது. உங்க இடத்துல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதை முடிஞ்சு அங்கே பெல்லம் பண்ணி அந்த மாதிரி வீட்டா இன்னைக்கு கிட்ட 700 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த முகாம்ல 700 பேர் இன்னும் கொடுப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இது மாதிரி மக்களுக்காக ஒரு அரசு இருக்குதுன்னா இதுதான் திமுக அரசு, தளபதி அரசு, திராவிட மாடல் அரசு. காரணம் மக்களுக்காக தான் இந்த அரசை தவிர வேற. அதை நீங்க சிந்திக்கணும். மக்கள் எப்படி இப்ப நடக்குதுன்றது தெரியும். இதுக்கு முன்ன சாதாரண ஒரு பட்டா பேர் மாற்றத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டா வாங்கிறதுக்கு உங்க வீடு தேடி வருது. எது இருந்தாலும் இவ்வளவு புண்ணியம் இன்னும் எந்த பரிகள் சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, மிச்சம் முகாம்கள் நடக்குது, மிச்சம் மக்களுக்காக. ஒரு சின்ன மக்களுக்கு என்ன தேவை எது விட்டு போய்க்குது அதெல்லாமே சேர்ந்த நோக்கத்தோட தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி மகத்தான திட்டங்களை பெற்றோம். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை சொன்னாங்க. அந்த அப்ளிகேஷன் இங்கதான் அந்த மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் 1,15,00,000 பேருக்கு கொடுத்துருக்கோம். மிச்சம் பேலன்ஸ் இருக்குது. அவங்க சொன்னாங்க 1.5 மாசம் 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு அறிவிச்சீங்கன்னா தகுதிக்கு இருக்கும். சும்மா இல்லை தப்பான தகுதி இருக்கிறவங்களுக்கு 100க்கு 100 கிடைக்கும். அதே மாதிரி எந்த குறை இருந்தாலும் பட்டா மாத்திர பேர் மாத்திரையா. இப்போ ஒரே குடும்பத்தில் ஒண்ணு இல்லை. நம்ம கலெக்டர் அம்மா நாங்கள் பேசினிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்ன கலெக்டர் ஆஃபீஸில். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு சிஎம்சியில். அவனால் ஒன்றும் முடியாது, குடும்பத்து ஒன்றா இருந்தது. அவனுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவன் பார்த்தா ரொம்ப ஏற்பட்டோம். எனக்கு ஃபோனில் வந்தது. கலெக்டர் அம்மா கிட்ட சொன்னேன். உடனே நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த மாதிரி எதுனா பண்ணுங்க. அதுக்கு வீட்டுக்கு போய் 2 மணி நேரத்தில் அவனுக்கு தனியா குடும்பத்தை பிரிச்சு கொடுத்து அந்த குடும்பத்திலேருந்து காப்பீடு திட்டத்தை உண்டாக்கி அவன் உருவாக்குன மாவட்ட ஆட்சியர். கைத்தட்டு இல்ல, எதுக்குன்னா இந்த அரசு எப்படி செயல்படுறதுன்ற ஒரு திங்க் பண்ணுங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். அது தாய்மார்களுக்காக மகத்தான திட்டங்கள் சொன்னாங்க பாரு. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்போ காலை உணவு திட்டம், இதெல்லாம் தாய்மார்களுக்காக. இது ஒன்று இல்லை, சம்பந்தமா நிறைய. அதே மாதிரி மக்களுக்கு எந்த கட்சி பேதம் இல்லாத அது ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி அந்த கட்சின்றது கிடையாது. கட்சி பேதம் இல்லாத எங்க அடிப்படை வசதிக்கு மக்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் இந்த முதலமைச்சர் மாதிரி இன்னொருத்தர் முதலமைச்சர் இந்தியாவில் உலகத்திலேயே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு
ஒட்டுமொத்த இல்ல இப்போ 4 வருஷம் எலெக்ஷன் நடத்துறாங்களா? அவர் என்ன சொன்னாரு? இல்ல ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவர் ஆட்சி பொறுப்பேற்ற முதல்ல என்ன சொன்னார்? வாக்குறுதிகள் என்ன சொன்னாரு? இலவச பஸ் பேர், உரிமை தொகை இதெல்லாம் சொன்னாரு. அது இல்லாத ஆட்சிக்கு வந்தோன்னு அது மட்டும் செஞ்சாரா? அது மட்டும் செஞ்சாரு. இல்லம் தேடி கல்வி, இல்லம் மக்கள் தேடி மருத்துவம் அவர் சொன்னார். அதுக்கு முன்னால காலையில உணவு திட்டம் சொன்னாரா? அதே மாதிரி உரிமை தொகை இப்ப இதுவும் இது கொடுக்குறாங்கல்ல, நம்ம புதுமை பெண் திட்டம், அது சொன்னாரா? சொல்லிய அல்ல. மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சார். அதுக்காக இல்ல, இது கம்ப்ளீட்டா கண்டினியூவா நடந்துருக்குது. இன்னைக்கு நடக்கல இது முகாம். இதுக்கு முன்ன நடந்தாச்சு. மக்களோட முதல்வர் எல்லா இடத்துலயும் முகாம் போட்டுட்டோம். விட்டு போனதுக்கு சிலருக்கு தெரியாது. இப்ப பாருங்க, 3 வார்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்கன்னா தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி 10,000 ஓட்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்க. அது எவ்வளவு தெரிஞ்சுக்கோ. அது மாதிரி வந்து எலெக்ஷனுக்காக இப்ப மேல் வர்றாங்க பாரு, அவங்கதான் எலெக்ஷனுக்காக. ஒன்னோட உதவாது. நீங்க 4 வருஷத்துல என்ன நடந்துக்குது சொல்லு. அதுக்கு முன்ன என்ன நடந்துக்குதுன்னு சொல்லுங்க. என்ன குறைகள் சொல்லுங்க. விவசாயிக்கு எத்தனை பண்ணாங்க? இல்ல விவசாயிக்கு 89 கலைஞர் காலத்துல தர்மபுரியில முதல்ல இது இலவச மின்சாரம் கொடுத்தது. அப்போ இது பிறகு வந்து நிறைய பெண்டிங் இருந்தது. இது வந்து நான் வருஷத்துல 50,000 விவசாயி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ 4 வருஷத்துல 2 லட்சம் பேர் கொடுத்தாச்சு. ஒன்னொன்னு சிந்திச்சு பாக்குறாங்க. ஒரு இந்த திட்டம் சாதாரண திட்டமா? நான் சொன்ன மாதிரி அதிகாரிகளால் தூங்க முடியுதா, போக முடியுதா? எங்க வீட்டுல எவ்வளவு ஒர்க் இன்னைக்கு செய்யறாங்க. நீங்க சிந்திங்க பிரஸ்காரரு, நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. நீங்க சிந்திச்சு யார் நல்லது செய்யறாங்களோ பண்ணீங்களா? யாரும் அடிக்க முடியாது. மக்களுக்கு அதுக்குதான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கலைஞர் வந்தாலும் இவரோட கல்விக்கு எதுக்கு? கல்வி இருந்தா நிலைமையில இருக்குது தமிழ்நாட்டுல. முக்கியத்துவம் என்னத்துக்கான? ஓரளவுக்கு ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற சக்தி வேணும். நல்லது கெட்டது அவனுக்கு தெரியணும். அவன் தெரிஞ்சு வாக்கள் எதுக்கு? ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவன் எந்த தலைவன், நான் எனக்கு சொல்ல, எந்த தலைவன் மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் மூலமா சேர்த்து அந்த தலைவனுக்கு ஓட்டு அளிச்சா மக்கள் வரி பணம் வீணாவாது. கருப்பு எதுனா நல்லது கேளுங்க. இந்த ஊர்ல இது இல்ல அது இல்லன்னு கேளுங்க. அவன் இது பண்ணா அது பண்ணான்னு நாட்டுக்கு நான் வந்தேன். வேப்பூர்ல இது இல்ல, உனக்கு தெரிஞ்சதுல ஊர்ல இது நடக்கல, அந்த ஊர்ல ரோடு போடல, அந்த ஊர்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் உடனே கலெக்டருக்கு சொல்லி உடனே செய்ய சொல்லுவேன். அந்த மாதிரி நல்ல கேள்வி கேளுங்க.